ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். என்றும் சிவம். எதிலும் சிவம். இயக்கும் சிவம். இயங்குவது சிவம். களைவது சிவம். கரைவது சிவம். உறைவது சிவம். உணர்த்துவது சிவம். உலகத்தின் உயிரே சிவம். அன்பே சிவம். இன்று வெளிநாட்டுகளிலும் நம் இந்தியா நாட்டுகளிலும் பல வகையில் மனிதர்களை கொடூரமான நிலையில் மனிதர் உயிரிழக்கும் நிலை வந்துள்ளது. குண்டு வைத்து பல அடுக்குமாடி பில்டிங்குகளை அடியோடு தரமட்டம் செய்வது, அதில் உள்ள மக்கள் அடியோடு துடிதுடித்து உயிரை விடுவது, அவருடைய ஆத்மாக்கள் காற்றாக கலைந்து சுதந்திரமாக வாழும் நாடுகளில் சுற்றி திரிவது, மக்களுடன் உறைவது, குடும்பத்தில் குழப்பம் உருவாக்குவது, இது போன்ற பல நிகழ்ச்சிகளில் அந்த நாட்டை ஆளும் அரசனுக்கு வருமானம் அதிக நிலையில் வருமானம் வரும். ஆனால் அந்த வருமானத்தில் அவன் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை உதவிகளை செய்யாமல் மக்களுக்கு பயனில்லாத வகையில் பல பில்டிங்களை கட்டி கொண்டு அதை அடைபட்டு வைத்து மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்லவே, அவர் உழைப்பில் அவர் கீழ்த்தரமாக சென்றால்தான் நாம் உயர்ந்து வாழும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த நாட்டு அரசன் வாழ்கிறான். இதனால் இந்த பூமி நிலை இதனால் மக்கள் தொகை வேகமாக பிறக்க நேரிட்டது. இதனால் பூமி நிலையை கணக்கிட்ட இறைவன் பூமி நிலையை கருதி மக்களை பல வழியில் கொடூர கொலையும் அன்பு கொலையுமாக செய்து வரும் நிலையில் உருவாக்கியது அரசுதான். இந்த பேராசை அரசுகளை இனி வாழவிட்டால் இந்த பூமியில் நமக்கு வரும் கொடுமைகளை நம்மளால் தாக்க இயலாது. இந்த அரசை அடியோடு ரத்து செய்ய வேண்டும். அதற்கு என்ன வழி? ஒரே வழி, அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. அவர்களுடைய சொத்துக்களை ஆராய பொதுமக்கள் முன்னறிய வேண்டும். அதாவது தொழிலதிபர்களும் பண வசதியில் உயர்ந்தவர்களும் இவர்களை சொத்தை கணக்கிட சேல் டேக்ஸ் வழியாக அவர்களை கணக்கீட்டு செய்து அவர்களை பல வகையில் அவமான சின்னத்தில் செல்கிறார்கள். ஆனால் இவர்கள் நாட்டை ஆளும் அரசர்கள் அதை பின்னணி உள்ள தொண்டர்களும் பல கோடி வழியில் சொத்துக்களை சேர்த்து வைத்துள்ளார்கள். அவர்களுடைய சொத்தை எப்போது யார் அவர்களை கணக்கிட்டு ஆராய்வது? ஆகினால் அதுவும் பொதுநலத்தில் வந்தால்தான் நம்மை வைத்து அடமான வைத்து வெளிநாட்டில் வாங்கிய பணத்தை சரி செய்ய முடியும். இன்று வெளிநாட்டில் இடைவெளி வேகமாக குறைந்து வருவதால் வெளிநாட்டுக்காரன் நம் நாட்டுக்குள் நுழைவதற்கு விரைவில் வந்துவிடுவான். அதுக்கு இடைவெளி கொடுக்கக்கூடாது என்றால் இந்த நாட்டு அரசனுடைய சொத்துக்களை நாமும் ஜப்தி செய்ய வேண்டும். அதற்கு என்ன வழி? அதற்கு நீதிமன்றம்தான். ஒரே ஒரு வழி கூறுகிறேன். இந்த ஒரு மக்களின் கணக்கெடுப்பு முதல் மக்கள் போக்குவரத்து வரி பணம் முதல் அனைத்தையும் செய்து டெண்டர்களை விடுவது அனைத்தும் நிறுவனங்களே. இந்த அரசியல்வாதிகளுக்கு எந்த வேலையும் கிடையாது. அவர்கள் வேலை என்ன வேலை தெரியுமா? அங்கங்கு வீதிகளிலும் சாலை ஓரங்களிலும் மக்கள் குடியேறும்போது அங்கு அந்த சாலையை அளந்து அதுக்கு பின்புறமாக கட்டச் சொல்வது, அதுக்கு பின்புறமாக 2 மரங்களை வைக்க சொல்வது, இது போன்ற நிலைதான் கிராமங்களிலும் வீடுகளிலும் சாலை ஓரங்களிலும் செய்ய வேண்டிய வேலையை அதை விடுத்து இவர்கள் அமர்ந்த இடத்திலே பட்ஜெட் தாக்கல் செய்து கொண்டு இவர்களை மக்களை ஏமாற்றி வாழ்வது மட்டும் இல்லாமல் மக்களை அதிகார முறையில் பயன்படுத்தி நாய் விரட்டுவது போல விரட்டுகிறார்கள். இது போன்ற நிலையெல்லாம் மாற வேண்டும். இதற்கு ஒரே வழி, ஓட்டு என்பதே இருக்கக்கூடாது. இந்த அதனால் வாங்கும் கருவிகளை பல கோடி, அந்த பல கோடியை சரி செய்வதற்காக மக்கள் வரி பணம். இதனால் பாதிப்பது தொழிலதிபர்களும் ஏழை குடிமக்களும் நடுத்தர மக்களும் இந்த நிலையில் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இந்த அரசர்கள் இனி வேண்டுமா வேண்டாமா என்று மக்களால் தீர்மானிக்க வேண்டும். இவர்களை வாழ விடக்கூடாது. இவர்களை வாழ்ந்தால் இனி வரும் பூமியின் நிலை மிக மோசமாக இருக்கும். இறைவனால் இன்னும் செய்ய முடியாது. இறைவன்
எந்தெந்த மனிதன் எந்தெந்த வழிக்கு செல்கிறானோ அதற்கேற்ற வழிபாதைத்தான் காட்டுவான். காரணம், அவருக்கு அனைத்தும் குழந்தைகளே. இதற்கு தான் மனிதனுக்கு 6 அறிவு தந்து உள்ளான். ஆகினால் இதை ஆராய்ந்து மனிதன் செயல்பட வேண்டும். நிறுவனம் முதல் காவல்துறை, நீதிமன்றம், நிறுவனங்கள் இருக்கும்போது இவர்களுக்கு எந்த வேலையும் இல்லை. இவர்கள் அதிகாரபூர்வ அதிகாரத்தை தடை செய்ய வேண்டுமென்றால் ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு இருக்கும் வரை இவர்கள் அதிகார ஆட்சி நடந்து கொண்டே தான் இருக்கும். அதற்கு ஒரே 2 வழிதான் உள்ளது. ஒன்று, ஓட்டு ரத்து செய்ய வேண்டும், இல்லையே அதற்கு தெரிந்த சட்டங்களை திருத்தி வர வேண்டும். இதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்து செயல்படுங்கள் பொதுமக்களை. இவர்களை அமைதி காத்தால் உங்களுடைய நிலைமை கடுமையாக இருக்கும். வருங்காலத்தில் இன்றும் 2040க்குள் ரொம்ப தொலைவில் இல்லை, 2040க்குள் கடுமையாக கப்பல் எதுவும் ஓடாது. காரணம், கடல் மட்டம் அடியில் எந்த பில்டிங்கெல்லாம் இடிந்து தூளாகி வருகிறதோ அத்தனையும் கடலுக்கு அடிக்கில் செல்கிறது. நீர் மேல் நோக்கி கொண்டு கொண்டிருக்கிறது. இன்னும் கடல் அடியில் வளரும் மலைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில காலத்தில் கப்பல்கள் எதுவும் ஓடாது. அன்று பொருளாதாரம் தடைப்படும். இது போன்ற நிகழ்வுகள்லாம் வருவதற்கு காலம் காத்திருக்கு. ஆகையினால் முன்கூடியே எச்சரிக்கை விடுகிறான் இறைவன். இதை ஆராய்ந்து செயல்பட்டால் அனைவருக்கு நன்மை. இந்த விமான விபத்து இன்றல்ல நேற்றல்ல, அது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள் தேவையா? இறந்த மனிதன் ஆத்மா நமக்குள்ள சுதந்திரமாக வாழும் மனிதருங்க உள்ளத்தில் தான் அது பாயும். அவருடைய வேதனை நம்முடைய குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கும். இது போன்ற நிலை தொடர்ந்து சென்றால் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். கடைசியில் மனிதன் உண்டு வாழ்வது மாத்திரை மட்டும்தான். அதுக்கு மட்டும்தான் இறைவன் இருக்கும். மாத்திரை உண்டு மனிதன் வாழ முடியுமா என்று யோசித்து செயல்படுங்கள். இந்த அரசியல் இருக்கும் வரை ஆபத்து தான் விளையும். வேறு எதுவும் கிட்டாது. இந்த அரசியலை அடியோடு ரத்து செய்ய வேண்டும். உங்களுக்கு பயம் இருந்தால் எம்மை நாடி வாருங்கள். இதற்கு தீர்வு காண எம்மிடத்தில் சரியான பதில் உண்டு. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.